எப்போதையும் ஒரு கதை சொல்றது விட்டு, ஒரு ஞானி காலையில எந்திரிச்சு ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டாங்களாம். அழ ஆரம்பிச்சுட்டாரு. சீடர்கள்லாம் வந்து, ஏன் சாமி அழறீங்க? இல்ல இல்ல, நேத்து ராத்திரி நான் கனவுல பட்டாம்பூச்சியா மாறிட்டதா கனவு கண்டேன். அவங்க எல்லாம் சிரிச்சு, கனவு தானே சாமி, அதுக்கு போய் ஏன் அழறீங்க, விடுங்க சாமி. அவர் சொன்னாராம், இல்ல இல்ல, நான் பட்டாம்பூச்சியானதா கனவு கண்டனா, இல்ல அந்த பட்டாம்பூச்சி இப்ப இந்த ஞானியானதா கனவு கண்டுட்டு இருக்கான்னு எனக்கு புரியாததுனால அழறேன். அது நம்ம எல்லோருக்கும் புரிவதற்கான ஒரு அழுகை. ஞானசம்பந்தர் அழுதது போல அவருக்காக அழல, அவரு நமக்காக அழறார். புனிதவாய் மலர்ந்து அழுத. அழகான வார்த்தைய சேக்கிழார் பெருமான் யூஸ் பண்றாரு. புனிதவாய் மலர்ந்தழுத. அவருக்காக இல்ல, நமக்காக அழறார். சற்றே ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்க. ஒருவேளை இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பரமசத்தியமாக இல்லாமல் போவதற்கான அதிக வாய்ப்புகள் உண்டு. வியாபகாரிக சத்தியமா வேணா இருக்கலாம். அதாவது ஷேர்டு ரியாலிட்டி, நம்ம ஒருத்தர் கம்பேர் பண்ணிக்கிட்டு ஷேரிங், ஒரு ஷேர்டு ரியாலிட்டியா வேணா இது இருக்கலாம். ஆனால் பாரமார்த்திக சத்தியம், பரம சத்தியம் இல்லை. இது புரிஞ்சதுன்னா இந்த ஷேர்டு ரியாலிட்டியில ரொம்ப ஜாலியா விளையாடுவீங்கயா. ஒன்னும் பெருசாலாம் ஒன்னும் கஷ்டப்பட்டு உரி பண்ணி கவலைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு அடைய வேண்டிய ஒரு தொடப்ப கட்டியும் இங்க இல்ல. புடுங்கிட்டு இருக்கிற எல்லா ஆணியுமே தேவையில்லாத ஆணிதான். அது புரிஞ்சு போயிருங்கய்யா. புடுங்கிட்டு இருக்கிறது எல்லாமே தேவையில்லாத ஆணிதான்னா அது புரிஞ்சதுன்னா நீங்க விளையாடுறத கூட நல்ல இன்டென்ஸா விளையாடுவீங்க. உடலையும் மனத்தையும் அழித்து கொள்ளாமல் வெற்றி அடைவீர்கள். அது நிழல் வெற்றியானாலும் சரி, நிஜ வெற்றியானாலும் சரிங்கயா.